ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு பரந்த அதிரடி உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பள்ளி அளவில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த அறிக்கையை எமிஸ் இணையதளம் வாயிலாக புகைப்படத்துடன் பதிவேற்ற செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள உள்கட்டமைப்பு விவரங்களை துறை சார்ந்த பொறியாளர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சற்று முன் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின்படி பள்ளி உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட கல்வி அலுவலர்கள் விரைந்து அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், பள்ளி அளவில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த அறிக்கையை எமிஸ் இணையதளம் வாயிலாக புகைப்படத்துடன் பதிவேற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள உள்கட்டமைப்பு விவரங்களை துறை சார்ந்த பொறியாளர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சற்று முன் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின்படி பள்ளி உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட கல்வி அலுவலர்கள் விரைந்து அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், பள்ளி அளவில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த அறிக்கையை எமிஸ் இணையதளம் வாயிலாக புகைப்படத்துடன் பதிவேற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.